ஒரு நாள் ஒரு சர்ச்சுக்கு போகும்போது ஒன்று தெரிய வந்தது. நீ ஜெபம் பண்ணது உண்மைதான், நீ காத்திருந்தது உண்மைதான், நீ கண்ணீர் விட்டது உண்மைதான், உன் தேவைகளுக்காக நீ ஜெபம் பண்ணது உண்மைதான். ஆனால் நீ தொடர்ந்து ஜெபம் பண்ணு, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டதும் உனக்கு அந்த காரியம் நிறைவேறும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இன்னைக்கு தேவைக்கு மட்டுமே இயேசுவை தேடுகிறீர்கள். உங்கள் சுய விருப்பத்திற்காக மட்டுமே தேடுகிறீர்கள், இயேசுவை மகிமைப்படுத்த இல்லை. ஒரு காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணால் அதில் கன்சிஸ்டன்சி இல்லை, உங்களுக்கு நிலைப்பாடு இல்லை. ஓரிரு நாட்கள் ஜெபம் பண்ணுகிறீர்கள், அது நிறைவேறாததும் பைபிள் வேண்டாம், வசனம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். பல வருடங்களாக ஒரே காரியத்திற்காக காத்திருந்தவர்களும் உண்டு. அவர்கள் வெற்றியை நாடினார்கள் என்பதும் பைபிளில் உண்டு. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுவதை நிறுத்தாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்பொழுது உங்கள் காரியம் கடவுளின் சிங்காசனத்தில் எட்டும். தேவன் அதற்கு பதில் தருவார்.